ஆ இதோ கிளம்பிட்டேன், இதோ வந்துகிட்டே இருக்கேன். ஆ ஓகே 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 பாய். வாங்க அங்கிள். என்ன அர்ஜுன், எங்கேயோ கிளம்பிட்ட மாதிரி தெரியுது. இல்ல சும்மா அப்படியே வெளியே கிளம்பிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்களும் இருக்கீங்க. சொல்லுங்க அங்கிள், என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல அர்ஜுன், பத்திரிக்கை ப்ரூஃப் பார்க்கணும். ஓ அப்புறம் டிசைன் பார்த்து செலக்ட் பண்ணணும். சரி சரி வாங்க உள்ள வாங்க. வாங்க வாமா உட்காருங்க அங்கிள். இருங்க அம்மாவை கூட்டு வந்துடுறேன். சரி சரி. அம்மா, அனி, பாட்டி, யார் வந்திருக்காங்க பாருங்க. வாங்க 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 வாங்க. வாங்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்குமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? சம்பந்தி இல்லையா? இருக்காரே, மேல இருக்காரு, இப்ப வந்துருவாரு. ஹலோ, எப்படி வாமா, இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? காஃபி கொண்டு வா. பாட்டி, குழந்தைய. நமஸ்காரம். நமஸ்காரம். வாங்க வாங்க. கீதா எப்படி இருக்கா? அவளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம். என் பொண்ணுக்கு வரப்போற மருமக மேல அவ்வளவு ஆசை, விட்டா உங்க வீட்லயே வந்து உட்காந்துப்பா. இன்விடேஷனோட டிசைன் கொண்டு வந்திருக்கேன், பாருங்க. இங்க கொடுங்க. ஜோரா இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா டிசைனும் ரொம்ப நல்லா தான் எல்லாமே இருக்கு. நல்லா தான் இருக்கு. அதுல நல்லதா பார்த்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. காஃபி. இதுவும் நல்லா தான் இருக்கு. இத பாருங்க மாப்பிள்ள. இது கூட நல்லா இருக்கு. காஞ்சனா, இத பாத்தியா? ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதே பிரிண்ட் பண்ணிடுங்க. அர்ஜுன், நீ தானடா மாப்பிள்ள? வா, வாங்க அர்ஜுன். டிசைன்ல நீயே பார்த்து செலக்ட் பண்ணு. வா வந்து பாரு. இத பாரு, இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கே. இத பாரு. அங்கிள், 2 டிசைன் செலக்ட் பண்ணிருக்கேன். இதுல கீதாக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேட்டு அதையே பிரிண்ட் பண்ணிடுங்க. டேய், இப்பவே பொண்டாட்டிக்கு சலாம் போட ஆரம்பிச்சிட்ட பாத்தியா? பொழைச்சுக்குவடா நீ. அப்புறம் உறவுக்காரங்க பேர் எதுவும் விடுபட்டு கூடாது இல்லையா? ஏதாவது பேர் சேர்க்கணும்னா சொல்லுங்க, சேர்த்துடலாம். இந்தாங்க, இதான் இன்விடேஷனோட ப்ரூஃப். என்னோட ஹஸ்பண்டோட பேரையும் போட்டுருங்க, அமரர் சிவகுருநாதன். அப்புறம் எங்களோட குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி, அதையும் கண்டிப்பா போட்டுடணும். சரி. அங்கிள், பாட்டியை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். பொதுவா புருஷன் செத்துட்டா பொண்டாட்டிங்க பொட்டு வச்சுக்க மாட்டாங்க. ஆனா எங்க பாட்டி அப்படி இல்லை. அந்த காலத்திலே பொட்டு வச்சு புரட்சி ஏற்படுத்தினவங்க. ஓ, இந்த பண்பாடு கலாச்சாரம்லாம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா மூட நம்பிக்கை மட்டும் அப்படியே தூக்கி எறிஞ்சிருவாங்க. அப்புறம் கிஷோரோட அம்மா அப்பா பேரையும் போட்டுருங்க. தங்கள் நல்வரவை விரும்புங்கிற காலத்துல. கண்டிப்பா. அவங்க பேரை போடாமலா? உஷா. உஷா, அந்த போன் எடு. உஷாவோட பேரண்ட்ஸ், அப்புறம் அந்த அனுவோட மாமியார் வீட்டு ஆளுங்க, அவங்க இல்ல. பேரெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சொன்னது மட்டும் போட்டா போதும். ஹலோ. ஹலோ. நான் உஷா பேசுறேன். நீங்க யாரு? ஹலோ மேடம், நான் தான் மேடி பேசுறேன். கல்யாண பரபரப்புல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மேட்டர் மறந்துடாதீங்க. அப்புறம் கல்யாண மண்டபமே பரபரப்பாயி அத்தனை பேர் மானமும் டிக்கெட் எடுக்காமலேயே கப்பல் ஏறிடு. இங்க பாரு, நீ கேட்டு பணத்தை நான் கொடுத்துடுறேன். தயவு செஞ்சு இனிமே வீட்டுக்கு ஃபோன் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்ப பணத்தை எப்ப தருவீங்க? தரேன், ரெடி பண்ணிட்டு தரேன். என்ன மேடம், இதெல்லாம் ரொம்ப சின்ன அமௌண்ட் தானே உங்களுக்கு? இல்லப்பா, இந்த அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் ஏற்பாடு பண்ணிட்டு தரேன். சரி, நாளைக்கு மறுநாள் வரைக்கும் டைம் தரேன். அதுக்குள்ள பணத்தை தந்துட்டு ஆதாரங்களை வாங்கிக்க பாருங்க. எனக்கு ஞாபக மறதி கொஞ்சம் ஜாஸ்தி. ஏதோ ஒரு ஞாபக மறதியில மேட்டர் லீக் பண்ணிட்டேன்னு வைங்களேன், கதை கந்தல் ஆயிடும். ஐயோ, இங்க பாரு,
மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத. நீ கேட்டு பணத்தை நான் கண்டிப்பா ரெடி பண்ணி உன்கிட்ட கொடுத்துருவேன். சரியா? குட். சீக்கிரம் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி பண்றேன். ஓகே பாய். நாடியா ஃபோன் பண்ணா? ஆமா, பணத்தை கேட்டு ரொம்ப அவசரப்படுத்துறான். மை காட், இப்போ என்ன நீ பண்றது? அஞ்சலி, நீ இதை பத்தி கவலைப்படாத. நான் பெங்களூருக்கு போய் எங்க அம்மா அப்பாவை பார்த்து வேற விதமா பேசி பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். சாரி அண்ணி, என்னால தானே இவ்வளோ பிரச்சனை. அப்படியெல்லாம் இல்ல அஞ்சலி, நீ தைரியமா இரு. பணத்துக்கு நான் எப்படியும் ஏற்பாடு பண்ணிடுவேன். உங்க அப்பா அம்மா முன்னாலேயும் எல்லாரும் முன்னாலேயும் இந்த பிரச்சனையை வெளியில காட்டிக்காம நீ தைரியமா இரு. சிரிச்சு முகமா இரு. சரி. என்ன அபி இது? பைத்தியக்காரத்தனமா இல்ல நீ பண்ணது? பைத்தியக்காரத்தனம் இல்லம்மா. இத வெளியில சொன்னா நம்மள இழிச்ச வாயின்னு நினைப்பாங்க. ஏங்கா, யாரோ யாரையோ ஏமாத்தி பணம் வாங்கினதுக்கு நம்ம எதுக்கு தண்டம் ஆழணும்? அதுவும் 1000 2000 1,00,000 ரூபாய். ஆர்த்தி, அபி, நீ அவங்களுக்கு உதவி பண்றியா இல்ல முட்டாள்தனமா ஏமாறியான்னு எனக்கு தெரியல. அப்படியே உதவின்னு பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு அளவில்ல. அந்த பெரிய மனுஷ சாவுக்கு எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கிட்ட. பாஸ்கருக்கு வேலை போட்டு கொடுத்திருக்க. அதெல்லாம் ஒரு கணக்குல சேர்த்துக்கலாம். ஆனா நீ இப்போ பண்ணிருக்கிறது வடிகட்டின முட்டாள்தனம். நீ நியாயமா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கணும்க்கா. சம்மதம் இல்லாம நாங்க பணம் வாங்கிட்டதா சொல்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணும். அப்போ அவங்கள எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிருந்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த அலைமையில தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. ஏங்கா, உனக்கே 1008 பிரச்சனை இருக்கு. பணம் இல்லாம நீயே எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க. இதுலயே இந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆகுற. யார்கிட்ட பணம் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட போய் வாங்க வேண்டியதானே? என்ன அபி இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ணிருக்கே? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க கூடாதா? சொல்லுக்கா, கேக்குறோம்ல, சொல்லு. செஞ்சு கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் யார் மேலேயும் இறக்கப்பட்டு இந்த உதவி பண்ணல. அப்புறம் வேற எதுக்கு உதவி பண்ண? இந்த மாதிரி தண்டம் அழறதுக்கு இறக்கத்தை தவிர வேற என்ன ரீசன் இருக்க முடியும்? அதுக்கு சில முக்கியமான ரீசன்ஸ் இருக்கு. என்ன ரீசன்? வீட்டுக்கு வந்து சத்தம் போட்ட அந்த கும்பல் ஆபீஸ்க்கு வந்து சத்தம் போட்டா அது நல்லா இருக்குமா? கோவப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தா கூட அது நம்ம கம்பெனிக்கு தானே கெட்ட பேரு. நான் வேற ஜெயிலு கோர்ட்டுன்னு அலைஞ்சிட்டு வந்திருக்கேன். இப்போ இப்படி ஒரு மேட்டர் வேற வெளியில வந்தா அது தப்பாயிடும். தொடர்ந்து நம்ம கம்பெனியை பத்தி நெகட்டிவான தகவல்கள் வெளியில வந்துட்டு இருக்கோம். அது நம்ம கம்பெனியை பாதிக்கும். பரவாயில்லக்கா, உன் சென்டிமெண்ட்டுக்கும் இறக்கத்துல நீ பண்ற முட்டாள்தனத்துக்கும் இப்படி எல்லாம் லாஜிக் காரணம் இருக்கா? போலீஸ்க்கு போயிருந்தா பரபரப்பாயிருக்கும். ஆனா நம்ம பணம் வாங்கலன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்போ பணத்தை நாம கொடுத்ததுனால நிச்சயமா நாமளே பணத்தை வாங்கணும்னு ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இது பாரு, உனக்கு இத பத்தி முழு விவரம் தெரியாது. தயவு செஞ்சு பேசாத. என்னக்கா பேசுற? எனக்கு எல்லா விவரமும் தெரியும்க்கா. ஆனந்தி, நாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல, நீ வேற நடுவுல பூந்து பேசணுமா? போம்மா, உள்ள போ. அதெல்லாம் சரி அபி. இன்னைக்கு 1,00,000 ரூபாய் கேட்டு தகராறு பண்ணாங்க, நீ கொடுத்துட்ட. நாளைக்கு 10,00,000 ரூபாய் கேட்டாங்கன்னா? அம்மா ப்ளீஸ், ஒரு சிக்கல் வந்தது. நான் அதை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சமாளிச்சிருக்கேன், அவ்வளவுதான். தயவு செஞ்சு இந்த பேச்சை இதோட நிறுத்துறீங்களா? ஏன்னா என்னால முடியல. அப்படி இல்ல அபி, ஏற்கனவே நீ அந்த குடும்பத்துக்காக நிறைய செஞ்சிருக்க. என்னம்மா பேசுற? நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல. இங்க பாருமா, வெளியில பாஸ்கரோட அம்மா கலா கிட்ட இருந்து பணத்தை வாங்கி ஏமாத்தினான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அபியோட கம்பெனில கலா போட்ட பணத்தை அபிதான் ஏமாத்திட்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏங்கா, இதெல்லாம் நம்புவாங்களா? நம்புவாங்க ஆர்த்தி. ஏன்னா நீ என்னோட தங்கச்சி, உன்னோட புருஷன் அந்த ராஜேஷ், அவனோட அண்ணி அந்த கலா. கண்டிப்பா நம்புவாங்க. சரிக்கா, அப்ப அந்த பாஸ்கரோட அம்மா தானே வாங்கினாங்க, அவங்களே கொடுக்க சொல்ல வேண்டியதானே?
உடனே பணத்தை கொடுக்க சொன்னா அவங்க எப்படிடா கொடுப்பாங்க? எல்லாத்தையும் அவங்க செலவு பண்ணிருப்பாங்கல்ல. ஆமாம்மா, நீ இருக்கேங்கிற தைரியத்துல அவங்க செலவு பண்ணிட்டாங்க. அம்மா ப்ளீஸ்மா விடுமா, என்னால முடியல, விடுங்க, தள்ளுங்க. அபி 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 சொல்றது கேளுமா. ஏய் ஆனந்தி, நீ எங்கடி கிளம்பிட்டே? நான் பெங்களூர் போறேன். பெங்களூருக்கா? ஆபீஸ் விஷயமாவா? இல்ல, கார்த்திக் ட்ரீட்மெண்ட் விஷயமா போறேன். அன்னைக்கு கூட நான் சொன்னேன் இல்ல, அதான் நாளைக்கு அட்மிட் பண்ணணும். மகேஷ் தான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதை வச்சுதான் ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம். எப்படியும் வரதுக்கு ஒரு 15 நாள் ஆகும். என்னடி பேசுற? இவ்வளவு நேரம் அபி பண்ணது தப்போ முட்டாள்தனம் சொல்லிட்டு இருந்தியே, இப்ப நீ பண்றது மட்டும் என்னவா? அடி முட்டாள்தனமா இல்ல உனக்கு? ஏண்டி இப்படி அரலூசுங்களா வந்து பிறந்திருக்கீங்க எனக்கு? சரிம்மா, இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் நான் வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஆனந்தி, பெரிய ட்ரீட்மெண்ட் அதுதான் சொல்லிட்டு இருக்க. எதுக்கு இந்த ரிஸ்க் உனக்கு? ரிஸ்க் எடுத்து தாங்க ஆகணும். நான் எடுக்காம வேற யார் எடுப்பா? பாஸ்கர் மாதிரி துரோகிக்கு பணம் கொடுத்து உதவுறதை விட கார்த்திக் மாதிரி நோயாளிக்கு உதவுறது புண்ணியம் தான். நான் கிளம்புறேன். ஆனந்தி, அக்கா, சொன்னா கேளு. ஏய் நில்லுடி. என்னக்கா இது? என்ன அபி இது? அவ பாட்டுக்கு இப்படி கிளம்பி போறா, நீ பேசாம இருக்கிறியே? எல்லாரும் வளர்ந்துட்டாங்கம்மா. புத்திமதி சொல்லி கேக்குற நிலைமையில யாருமே இல்லை. இதுதான் உன் தாத்தா வீடு. பாத்தியா? எதுக்கு அழற நீ? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் தாத்தா பாட்டிய பார்க்க போற. யான்ரி பேகு? நீங்க யாரு? ஓ தமிழா? நீ யாருமா? நான் மிஸ்டர் கோபிநாத்தோட பொண்ணு. நீங்க யாரு? நான் தாமா இந்த வீட்டு ஓனரு. இல்லையே, இல்ல இந்த வீடு. வாட்ச்மேன் சார், இந்த பொண்ணுக்கு விவரம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்ன ஏதுன்னு தெளிவா சொல்லி அனுப்புங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிங்க சார். என்னம்மா திடுதுப்புன்னு வந்து நிக்கிறீங்க? என்ன ராமூர்த்தி அண்ணா, நான் வந்தது இருக்கட்டும். யார் இவரு? இந்த வீட்டுக்கு ஓனர்னு சொல்றாரு. அம்மா அப்பா இல்ல? அம்மா, அது வந்து அப்பா இந்த வீட்டை இவருக்கு வித்துட்டாருமா. வித்துட்டாரா? ஏ, அப்பாவுக்கு நிறைய நஷ்டம் ஆகி போச்சுமா. என்ன ராமண்ண சொல்றீங்க? அப்பாவுக்கு பிசினஸ்ல பெருத்த நஷ்டம் ஏற்பட்டு போச்சுமா. கிட்டத்தட்ட நடு ரோட்டுக்கு வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சுமா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அப்பாவும் அம்மாவும் நினைச்சாங்கம்மா. அதான் உங்ககிட்ட அவங்க சொல்லல. இப்ப போனார்ல, இவர்கிட்ட தான் வீட்டை வித்தாங்க. நான் இங்க தொடர்ந்து வேலை பார்க்கணும்னு ஐயா இவர்கிட்ட சொன்னாருமா. இவரும் சரின்னு ஒத்துக்கிட்டாருமா. சரி, ஆனா அப்பா அம்மா இப்ப எங்க இருக்காங்க? இந்த ஒரு நிமிஷமா. இந்தாங்கம்மா, இதான் ஐயாவோட புது அட்ரஸ். ரொம்ப தேங்க்ஸ். சரிங்கம்மா. போயிட்டு வரேன். சரிங்க, போயிட்டோம். போயிட்டு வரேன். வாங்கம்மா. ஓகே, நீங்க போலாம். அப்பா, உஷா, வாமா, உள்ள வா.
உஷா நீ எப்படி உஷா எப்பமா வந்த? கைலாஷ் என் செல்லமே எப்படா இருக்க? உஷா நீ எப்படிமா இருக்க? ஆமா நீ எப்படி இங்க வந்த? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதாம்மா வந்தேன். நம்ம பழைய வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். அது என்ன இதெல்லாம்? நம்ம வீட்டு வாட்ச்மேன் சொல்லி தான் எனக்கு தெரியணுமா இந்த விவரம் எல்லாம்? சாரிமா ஒன்னு வேதனைப்படுத்த கூடாதுன்னு தான். ரொம்ப நல்லா இருக்குப்பா. இப்ப மட்டும் நான் இங்க ரொம்ப சந்தோஷமா நிக்கிறேன் பாருங்க. என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்தீங்க, என்ன பிரச்சனை? உஷா அன்னைக்கு கோயில்ல வச்சு அந்த மினிஸ்டர் மாப்பிள்ளைக்கு கார் பிரசன்ட் பண்ணார் இல்லையா, நாங்க உரிய மரியாதை பண்ணலன்னு எங்களை குத்தி காட்டவும் செஞ்சார் இல்லையா. அப்ப நாங்க நினைச்சோம்மா எல்லாத்தையும் வித்து உனக்கும் பேரனுக்கும் வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சிடலான்னு. அந்த நினைப்புல தான் பெங்களூர் வந்தோம். இங்க வந்து பார்த்தா பிசினஸ்ல பெரிய சரிவுமா. ஷேர்ல நான் பண்ண எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அநியாயமா சரிஞ்சிருச்சுமா. கம்பெனிலையும் பெரிய நஷ்டம். எங்களுக்கு எல்லா பக்கத்துல இருந்து அடிமா. திணறி போயிட்டோம், சமாளிக்கவே முடியல. அதான் உங்ககிட்ட எதுவும் சொல்லல. மறுபடியும் அதுல இருந்து மீண்டு பழைய நிலைமைக்கு வந்துடலாம். வந்த பிறகு சொல்லிக்கலாம்னு நினைச்சோம். ஆனா நீ திடீர்னு வந்துட்ட. அப்பா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கவலைப்படாதம்மா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் உதவி கேட்டிருக்கேன். கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டா மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடலாம். அப்பா நீங்க சென்னைக்கே வந்துடுங்களேன். முடியாதுமா, நாங்க பழைய நிலைமைக்கு வந்த பிறகுதான் சென்னைக்கு வரதா இருக்கோம். புரிஞ்சுக்கம்மா, கொஞ்ச நாள் தான், நிச்சயம் நாங்க பழைய நிலைமைக்கு வந்துருவோம். நீ எதுக்கும் கவலைப்படாத. சரிப்பா, அப்புறம் உங்க இஷ்டம். உஷா திடுதிப்புல ஒரு ஃபோன் கூட பண்ணாம கிளம்பி வந்திருக்கேன். என்ன விஷயமா? நான் இங்க அது ஒன்றும் இல்லை. என்னமோ உங்க ரெண்டு பேரையும் பார்க்கணும் போல தோணுச்சு. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். சரிம்மா, மாப்பிள்ள உன்னை நல்லபடியா பாத்துக்கிறாரா? நல்லபடியா பாத்துக்கிறாருப்பா. சரி நான் கிளம்புறேன். என்னம்மா அது, அதுக்குள்ள 2 நாள் இருந்துட்டு போமா. ஐயோ அவ்வளவு நேரம்லாம் இல்லப்பா. ஆக்சுவலி இங்க வரும்போதே நான் ஃப்ளைட்ல ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் வந்தேன். நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீங்க எனக்கு செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் மெதுவா செஞ்சுக்குங்க. ஒன்னும் அவசரம் இல்லப்பா. நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதீங்க. உடம்ப பாத்துக்கோங்க 2 பேரும், சரியா? எந்த நேரத்துல எது வேணும்னாலும் தயங்காம எனக்கு ஃபோன் பண்ணுங்கப்பா, ப்ளீஸ். சரிப்பா. சரி அப்ப நான் கிளம்புறேன். என்ன நீ இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒருவா சாப்பிடாம போறேங்கிற? முதல்ல உட்காரு. இல்லம்மா, டைம் இல்ல, நான் கிளம்பணும். 5 நிமிஷம் கூட ஆகாதுமா. என்னப்பா நீங்களும் சொன்ன கேளு. உட்காரு. உட்காரு உஷா, உட்காரு. உட்காரு. என்னங்க குழந்தைங்க பிஸ்கட் வாங்கிட்டு வாங்க. இதோ வாங்கிட்டு வரேன்.